எபிசோட் 48. வீட்டிற்கு வரும் வழி எங்கும் தன் இரு மகன்களையும் எண்ணி அழுது கொண்டே வருபவளை வார்த்தைகளால் ஆறுதல் சொல்லி தேற்ற முடியவில்லை ரிஷியால். தன் தங்கை பெற்ற இரு மகன்களையும் முதல் முறை பார்த்தபோது ஒரு மாமனாக தன் மனம் எப்படியெல்லாம் ஆர்ப்பரித்தது. அவர்கள் இருவரையும் தூக்கி கொஞ்சி கட்டிப்பிடிக்க முத்தமிட வேண்டும் என்று ஆர்ப்பரித்த மனதை எவ்வளவு கடினப்பட்டு அணை போட்டு தடுத்திருந்தான் ரிஷி. அப்படி இருக்க ஒரு பெற்றவளாய் தன் இரு மகன்களையும் இத்தனை வருடமாக பார்க்காமல் தவிக்கும் பொழுது யாஷிகாவின் நிலையை புரிந்து கொண்டு தன் தங்கைக்காக மனம் வருந்தினான் ஒரு அண்ணனாக. அவர்களின் வீட்டு வாசலில் வந்து கார் நின்றது கூட தெரியாமல் அவள் எங்கோ வெறித்து பார்த்தபடி அழுது கொண்டிருக்க, தூங்கிக் கொண்டிருந்த கனிஷ்காவை தூக்கி கொண்டவன் யாஷிகாவின் புறம் வந்து, குட்டிமா, வீடு வந்துருச்சு, வா உள்ள போகலாம் என்று அவளையும் கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். கனிஷ்காவை அவனது பெட்டில் படுக்க வைத்துவிட்டு யாஷிகாவை ஏறிட அவள் கண்களில் கண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருந்ததை தவிர வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவள். குட்டிமா என்று அவளது தோலை பிடித்து உலுக்கினான் ரிஷி. அவ்வளவுதான். இவ்வளவு நேரமாக தன் மனதில் இருந்ததையெல்லாம் அண்ணனை அணைத்து கொண்டு வார்த்தைகளாகவும் கண்ணீராகவும் வடிக்கத் தொடங்கினாள் யாஷிகா. நான் தப்பு பண்ணிட்டேனா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு அம்மாவுக்கும் என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்துடவே கூடாதுண்ணா. நான் பெத்த குழந்தைகளையே தூக்கி கொஞ்ச முடியாத அளவுக்கு பாவியா இருக்கேன்ல. நான் இருக்கிற இடத்துலயே தான் என்னோட 2 குழந்தைங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் என்னால் அவங்கள பார்க்காம இருக்க முடியலண்ணா. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்காமையே செத்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குண்ணா என்று கத்தி அழுதவளை அணைத்து கொண்டான் ரிஷி. குட்டிமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ எந்த பாவமும் பண்ணல. எல்லாம் விதிப்படி நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். உனக்கு கல்யாணம் ஆகி நீ உன் புருஷன் கனிஷ்கான்னு ஒரே குடும்பமா ஒரு வாழ்க்கைய வாழும் பொழுது இதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருப்ப. இப்படியெல்லாம் நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்று அவளது கண்ணீரை துடைத்து விட்டான் ரிஷி. அவன் கண்களும் சற்று கலங்கி இருக்க அதை பார்த்ததும் தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள் யாஷிகா. தன் தங்கையின் மனநிலையை மாற்ற அவளை ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து சென்றான் ரிஷி. ரிஷியின் தங்கையாக அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு செல்லும் பொழுதெல்லாம் மனதில் உள்ள சோகங்களை எல்லாம் துறந்து ஐஸ்கிரீமை ருசித்து சாப்பிட்டவளால் இன்று ஒரு தாயாக மகன்களை பார்க்க ஏங்கி தவிக்கும் மனதை அந்த குளிர்களியால் கூட குளிர்விக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. மாறாக தன் முன்னால் இருக்கும் ஐஸ்கிரீமை வெறித்து நோக்கியவள், ராகுலுக்கும் ராகும்க்கும் ஐஸ்கிரீம்னா பிடிக்குமா? அப்படியே பிடிச்சாலும் இதில் எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்? என் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியாத ஒரு பாவியா இருக்கேனே என்று உள்ளுக்குள் மருகினாள் யாஷிகா. இன்னும் யாஷிகாவின் மனநிலை மாறவில்லை என்பதை புரிந்து கொண்டவன் மீண்டும் அவளை வீட்டிற்கே அழைத்து சென்றான். எப்போதும் தூங்கும் குழந்தையை எழுப்பக்கூடாது என்று சட்டம் பேசுபவன் இன்று வீட்டிற்கு வந்ததும் முதலில் கனிஷ்காவை எழுப்பி யாஷிகாவிடம் கொடுத்தான். கனிஷ்காவோடு சேர்த்து யாஷிகாவையும் அந்த பிளே ஏரியா ரூமுக்குள் அழைத்து சென்றான் ரிஷி. குழந்தைகளை காண முடியாமல் ஏங்கி தவிப்பவளுக்கு அவளின் இந்த ஒரு குழந்தைதான் மருந்தாக இருப்பாள் என்று நன்கு உணர்ந்தவன் கனிஷ்காவிடம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க, அதில் கனிஷ்கா சிரிக்க ஆரம்பித்ததும் யாஷிகாவின் மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்திருந்தது. அவளின் குறும்பு பேச்சோ யாஷிகாவின் மனநிலையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் கொலை பட்டினியில் இருந்தனர் அண்ணனும் தங்கையும். கிச்சனுக்கு சென்றவன் ஒரு பிளேட்டில் இருவருக்குமான சாப்பாடை போட்டு எடுத்து வந்து முதல் வாய் யாஷிகாவிற்கு ஊட்ட கண்கள் கலங்க சாப்பாட்டை வாங்கி கொண்டாள் யாஷிகா. தானும் சாப்பிட்டு கொண்டே தங்கைக்கும் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான் ரிஷி. வீட்ல யாருமே இல்லையானா? அம்மாவை கூட காணுமே, எல்லாரும் எங்க போயிருக்காங்க என்று யாஷிகா கேட்க, ஓ, உனக்கு விஷயமே தெரியாதடா. உன் கல்யாணத்துக்காக இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு குட்டிமா. அதான் முதல் பத்திரிக்கைய குலதெய்வ கோவில்ல வச்சு சாமி கும்பிடுறதுக்காக எல்லாரும் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்காங்க என்றான் ரிஷி. அவன் அவ்வாறு சொல்லியதும் வாயிலிருந்த சாப்பாடு தொண்டையில் சிக்கிக்கொண்டு புரையேறியது யாஷிகாவிற்கு. அவளது உச்சந்தலையில் தட்டி கொடுத்து குடிக்க தண்ணீரை கொடுத்தவன், சும்மா நீ பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தான் கஷ்டம் குட்டிமா. அதனால பழச மறந்துட்டு புது வாழ்க்கையை ஏத்துக்க, மனசை திடப்படுத்திக்கோ. கனிமாவும் அவளுக்கு எப்போ ஒரு அப்பா கிடைப்பார்னு ஏங்கிட்டு இருக்கா. உன்னோட இந்த கல்யாணம் தான் அவளுடைய ஏக்கத்தையோ தீர்த்து வைக்க போகுது என்று சொல்லிக்கொண்டே யாஷிகாவிற்கு ஊட்டி முடித்தான் ரிஷி. எப்படி இருந்தாலும் இதற்கு மேல் தன்னால் ரக்ஷித்தின் வாழ்க்கையில் நுழைய முடியாது என்று எண்ணினாள் யாஷிகா.
அவளை பொறுத்தவரை ரக்ஷித் திருமணமானவன். இன்று வரையும் அவனுக்கும் சஞ்சனாவுக்கும் டைவர்ஸ் ஆன விஷயம் தெரியவில்லை யாஷிகாவிற்கு. தன்னால் தன் குழந்தையும் அண்ணனும் கஷ்டப்படுவதற்கு பதில் தான் ஒருத்தியை அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தாள் யாஷிகா. தங்கள் வீட்டில் நடக்கும் முதல் கல்யாணம் என்பதாலும் குடும்பத்தின் ஒற்றை பெண் வாரிசு என்பதாலும் யாஷிகாவின் கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்த எண்ணி மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை புக் செய்து மிகவும் பிரம்மாண்டமாக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தனர் குடும்பத்தினர். மாலை வேளையில்தான் கோவிலுக்கு சென்ற அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். இந்த ஒரு வாரத்தில் மீனாம்பிகையின் கவனிப்பால் அனுஷாவின் உடல்நிலை சற்று தேறியிருந்தது. வீல் சேரில் உதவியில்லாமல் கைத்தாங்கலாக நடக்கும் அளவிற்கு நடைபழகிவிட்டாள் அனுஷா. அம்மாடி யாஷிகா, கொஞ்சம் இங்க வாமா என்றழைத்தார் அவளின் பெரியப்பா. இதோ வரேன் பெரியப்பா என்று அருகில் சென்றவளை தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டவர், இன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு தான் உன்னால வர முடியாதுன்னு உங்க அண்ணன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். நாளைக்கு உனக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். கூடவே நகையெல்லாம் வேற வாங்கணும். அதனால நாளைக்காவது கொஞ்சம் எங்க கூட வரியாடா? கன்னம் வருடி கேட்டார் அவர். இதில் எங்கு செல்வதற்கும் அவள் சம்மதிக்க மாட்டாள் என்று நன்கு அறிந்தே ரிஷி அவ்வாறு கூறியிருக்க தன் மனதை நன்கு படித்த தன் அண்ணனை பார்த்த யாஷிகா, இல்ல பெரியப்பா, நாளைக்கும் நான் வரல. எனக்கு என்ன தேவைன்றது ரிஷி அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு தேவையான முகூர்த்த புடவை நகை எல்லாமே அண்ணாவே பார்த்து செலக்ட் பண்ணட்டும். அண்ணா செலக்ட் பண்றது எப்பவுமே என் நல்லதுக்காகத்தான் இருக்கும். மாப்பிள்ளைக்கும் சேர்த்து தன் சம்மதத்தை தெரிவித்திருந்தாள் யாஷிகா. அவள் கூறியதை கேட்டதும் சந்தோஷம் அடைந்தான் ரிஷி. இரவு தூங்கு போகும் முன் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த கனிஷ்காவை தூக்கி வந்து யாஷிகாவின் பெட்டில் படுக்க வைத்தவன், குட்டிமா, இன்னிலிருந்து கன்னிமா உன் கூடவே தூங்க பழகிக்கட்டும் என்றான் ரிஷி. குழந்தை பழகிக் கொள்கிறாளோ இல்லையோ, கனிஷ்கா இல்லாமல் தூங்குவதற்கு அவன் பழகியாக வேண்டும் என்றே யாஷிகாவின் அருகில் கனிஷ்காவை படுக்க வைத்துவிட்டு அவன் அறைக்கு சென்றான் ரிஷி. அடுத்த நாள் காலையிலேயே இரு குடும்பமும் ஒன்றாக கடைக்கு சென்றனர். மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் முகூர்த்த பட்டுகளை வாங்கி முடித்து பையன் வீட்டு சார்பில் தாலியையும் வாங்கினர். பின் யாஷிகாவிற்கு தேவையான நகைகள் அனைத்தையும் வாங்கி கொண்டு அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டிற்கு வந்தவுடனேயே வாங்கி வந்திருந்த அனைத்தையும் கடைபரப்பி வைத்து யாஷிகாவிற்கு காட்ட அதிலிருந்த தங்க வைர நகைகளில் அவள் மனம் ஈர்க்கப்படவில்லை. அவை அனைத்தையும் பொத்தம் பொதுவாக பார்த்துவிட்டு நல்லா இருக்கு என்று கூறினாள் யாஷிகா. அதற்கு அடுத்து வந்த நாட்களில் ஆதிகேஷனும் மீனாம்பிகையும் சொந்த பந்தங்கள் தெரிந்தவர்கள் என்று அனைவருக்கும் பத்திரிகை வைப்பதில் பிஸியாக இருந்தனர். ரிஷி அவனது நட்பு வட்டாரங்கள், தொழில்துறை நட்புகள் என்று அனைவருக்கும் பத்திரிகையை வைத்துக் கொண்டிருந்தான். பிரகதீஷ், சர்வேஷ், பவனேஷ் அவர்களின் நண்பர்களை கல்யாணத்திற்கு அழைக்க பெரியப்பா, சித்தப்பாக்கள் அவர்களின் நண்பர்களையும் பெரியம்மா மற்றும் சித்தியின் உறவுகளையும் பத்திரிகை வைத்து அழைத்திருந்தனர். கல்யாணத்திற்கான நாள் நெருங்க நெருங்க தன் இதயத்தில் தன் கணக்கில் வெயிட்டை வைத்து அழுத்துவதைப் போல பாரத்தை உணர ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா. முகூர்த்த கால் நடுவதற்கான நாளும் வந்தது. அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சுமங்கலிகள் அனைவரும் முகூர்த்த கால் நட்டு கொண்டிருக்க நடக்கும் அனைத்தையும் ஒரு பொம்மை போல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் யாஷிகா. அன்று மாலையே நலங்கு வைபோகமும் ஆரம்பமானது. நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் வீட்டிற்கு வர ஆரம்பித்திருந்தனர். அந்த வீடே கல்யாண கலை பூண்டிருந்தது. சொந்தங்களை பார்க்கும் போதெல்லாம் முகத்தில் செயற்கை புன்னகையை தவழவிட்டாலும் யாஷிகாவின் கலையிழந்த முகமே அவளது சோகத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தது. 5 தலைமுறைக்கு அப்புறமா பிறந்த ஒரே பொண்ணாச்சே, அதனால குடும்பமே அவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. பாவம், இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போக போறதுனால சோகமா இருக்கு என்று அவள் காதுபடவே அனைவரும் பேசிவிட்டு சென்றனர். யாஷிகாவிற்கான கல்யாண நாளும் வந்தது. தன் கழுத்தில் தாலி ஏறியதும் அதிர்ச்சியில் மணமேடையிலேயே மயங்கி சரிந்தாள் யாஷிகா.